சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலதையும் புதிதாக்குகிறேன். ஆமென். நம்முடைய தேவன் புதிதாக்குற தெய்வம். ஆமென். நம்முடைய பழைய வாழ்க்கையை புதிதாக்க அவரால் முடியும். ஆமென். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை பகுதிகளிலும் புதிய காரியத்தை அவரால் செய்ய முடியும். ஆமென். நம்முடைய தேவனை நாம் புதிய காரியத்துக்காக விசுவாசிக்க வேண்டும். ஆமென். புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பழைய காரியங்களே நாம் நினைத்து நினைத்து சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்பட்டு அப்படியே மடிந்து விடக்கூடாது. நாம் தேவனிடம் ஒவ்வொரு வினாடியும் ஒரு புதிய காரியத்தை எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவரே சொல்லி இருக்கிறார், இதோ நான் சகலதையும் புதிதாக்குகிறேன். ஆமென். அவரால் புதிதாக்க முடியும். இழந்து போனவைகளை திரும்ப கொடுக்க அவரால் முடியும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சவால்களையும் நாம் தாண்டி போக அவரால் வைக்க முடியும். ஆமென். புதிய காரியத்தை செய்வார். சில வேளையில வாழ்க்கையில அப்படியே ஒரு பழைய காரியம் நம்மை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கலாம். நாம் அந்த பழைய காரியத்தை நினைத்து நினைத்து சோர்ந்து போக அவசியமில்லை. தேவனோட புதிய காரியத்தை எதிர்பார்க்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு ஒரு புதிய கிருபையை தர வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நம்மை புதிய காரியத்துக்கு நடத்த வல்லவர் உள்ளவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். சில வேளையில அந்த எண்ணங்கள் நமக்கு வருவதில்லை. அவிசுவாசம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். சோர்வுகளும் பயங்களும் இருந்து கொண்டே இருக்கும். புதிய காரியம் நடக்குமா, இதிலிருந்து நான் வெளியில வர முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் புதிய காரியங்களை செய்வேன். ஆமென். புதிய காரியத்தை நாம் தேவனிடம் எதிர்பார்க்க வேண்டும். ஆமென். நாம் தான் தேவனை விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவன் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததாக அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். தேவனை தேடுகிறவர்கள் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று நம்ப வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனிடம் ஒன்றும் வாங்கிக் கொள்ள முடியாது. ஆமென். விசுவாசம் இருந்தால் சகலதையும் நாம் சாதிக்கலாம். ஆமென். விசுவாசம் இருந்தால் தேவனுடைய வல்லமையான மகிமையை காணலாம். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். நாம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் நமக்கு எவைகள் தடைகளாக இருக்கிறதோ, எவைகள் மேடுகளாக இருக்கிறதோ, எவைகள் மலைகளாக இருக்கிறதோ, அவைகளுக்கு எதிராக விசுவாசிக்க வேண்டும். மலைகள் தவிடுபொடியாக போகும் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நடுங்கினார்கள், பயந்தார்கள். 40 நாள் இரவும் பகலும் அவன் வந்து பயமுறுத்தி கொண்டே இருப்பான். அவனோடு யுத்தம் செய்து அவனை வீழ்த்த யாராலும் முடியவில்லை. அவனை கண்டாலே அவர்களுக்கு நடுக்கம் பிடித்துவிடும். ஆனால் ஒரு சிறிய தாவீது கோலியாத்தை பார்க்கிற விதமாக பார்த்தார். எப்படி பார்த்தார்? கோலியாத்தை தேவனோடு ஒப்பிட்டு பார்த்தார். ஆமென். தேவனோடு ஒப்பிட்டு பார்த்தார். கோலியாத் மனுஷரை விட அவன் பெரியவன் தான். ஆமென். ராட்சதன். ஆமென். அவனோடு யாரும் யுத்தம் செய்ய முடியாது. சர்வ சாதாரணமான மனிதனால கோலியாத் போன்ற மலையோடு யுத்தம் செய்ய முடியாது.
ஆனால் தேவனை கோலியாத்துக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கும்போது கோலியாத் தேவனுக்கு முன்பாக ஒரு கடுகு. ஆமென். தேவனுக்கு முன்பாக அது ஒரு சிறிய கல், அது மலை அல்ல. ஆமென். அப்படித்தான் தாவீது கோலியாத்தை முறியடித்தார். தாவீது தன்னுடைய பலத்தினால் அல்ல, அவர் நம்பின தேவனுடைய நாமத்தினாலேயே அந்த மலைக்கு விரோதமாக, அந்த ராட்சதனுக்கு விரோதமாக போனார். ஆமென். அந்த ராட்சதனை தாவீது வீழ்த்தினார். காரணம், அவருக்குள்ளே தேவனை குறித்ததான வெளிப்பாடு. ஆமென். தேவனை குறித்ததான அந்த அறிவு. நம்முடைய தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம், நம்முடைய தேவனுடைய சேனைகளை இவன் நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத அந்நியன் எம்மாத்திரம். நாம் தேவனுடைய ஜனம், தேவன் நமக்காக யுத்தம் செய்வார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நமக்கு வெற்றியை தருவார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அறிவுதான் அந்த பெரிய மலையாகிய கோலியாத்தை வீழ வைச்சது. ஆமென். அதுதான் தேவனுடன் நாம் எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். என்னுடைய வேலைத்தளத்தில் எனக்கு ஒரு உயர்வை கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை சந்திக்க தேவன் வல்லமை உள்ளவர். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென் என்று தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். புதிய காரியத்தை அவரால் செய்ய முடியும். ஆமென். புதிய காரியத்தை அவர்கிட்ட நாம் கேட்க வேண்டும். புதிய காரியத்துக்காக தேவனிடம் விசுவாசிக்க வேண்டும். அதே பழைய காரியத்திலே நாம் நின்று விடக்கூடாது. இல்லாட்டி நாம் பயந்து போய் இருந்து விடக்கூடாது. தேவன் செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென் என்று அவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிற உறுதி. நிச்சயம் தேவன் செய்வார் என்று உறுதியாக நம்புகிறது. காணவில்லை, ஆனா தேவன் இருக்கிறார், அதை எனக்கு செய்வார் என்று உள்ளத்திலே விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் காணாமல் விசுவாசிக்கிறது. ஆமென். காணாமல் உறுதியாக நம்புறது, தேவன் பலனளிப்பார் என்று விசுவாசிக்கிறது. ஆமென். தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவருடைய கண்கள் பூமியெல்லாம் உலாவி திரிகிறதாம். அவருடைய மகிமையையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகிறது. யாரொருவன் அந்த மகிமையும் வல்லமையையும் வாஞ்சித்து அவர்கிட்ட இந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறானோ, தேவன் அந்த நபருக்கு, அந்த மனிதனுக்கு, அந்த மனுஷிக்கு அந்த அற்புதத்தை அவர் செய்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவுகிறதாம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதுக்கு. ஆனால் விசுவாசிக்கிறவர்னால அந்த மகிமை, அந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம். ஆமென். அவரால் புதிய காரியத்தை செய்ய முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையில இவைகள் தடைகளாக இருக்குது, இவைகள் நமக்கு கஷ்டம் கொடுக்குது, இவைகளை தாண்டி நம்மால் போக முடியவில்லை, இடைஞ்சலாக இருக்கிறது, இவைகள் நமக்கு முக்கியமாக இப்பொழுது தேவையாக இருக்கிறது என்று ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து அவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், அவைகளுக்காக விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவரால் செய்ய முடியும். அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 43:19 வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். அங்கே இதைத்தான் சொல்லுவார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் அவாந்தர வழிகளில் நான் வழியை உண்டாக்குறேன். அவாந்தர வழி, வழி தெரியாது. நாங்கள் வாழுகிறோம், போகிறோம், எங்கே போகிறோம், எப்படி போக போகிறோம், எப்படி நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட போகிறது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆக போகிறது, யார் நமக்கு உதவி செய்வார்
என்கிற நிச்சயம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், அவாந்தரமான வாழ்க்கை போல சில நேரங்களில் நமக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அவாந்தரமான அந்த வழிகளில், அவாந்தரமான இடங்களில், அவாந்தரமான அந்த நேரத்தில் நான் வழியை உங்களுக்கு உண்டாக்குறேன். ஆமென். அவரால் அவாந்தரம் 4 திசை திரும்பினாலும் எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு வனாந்தரம், எங்கேயும் எந்த திசையும் நோக்கி போக முடியாது. எந்த திசையை நோக்கி போனால் நாம் அதை அடைந்து விடலாம் என்கிற நம்பிக்கை இல்லை. எல்லா திசையும் ஒரே மாதிரி இருக்கிறது. எதை நாம் கண்டுபிடித்து எதற்கு நேராக போக வேண்டும் என்கிற எந்த அறிவும் புத்தியும் இல்லாத சில சூழல் நமக்கு இருக்கிறது. எப்படி வாழப் போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இதுக்கு பின்பாக என்ன நடக்க போகிறது, நாம் ஒன்றும் அறியோமே. எப்படி நம்முடைய பிள்ளைகள் வாழப் போகிறார்கள், நம்முடைய பேர பிள்ளைகள் வாழப் போகிறார்கள், எப்படி இந்த வேலையை நான் செய்து முடிக்க போகிறேன், எப்படி என்கிற அவாந்தரமான வேலைகள், அவாந்தரமான இடங்கள், அவாந்தரமான சந்தர்ப்பம், சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட நேரங்களில் அவர் வழியே காண்பித்து, இதோ இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுவார். ஆமென். அவர் இடப்பக்கம் வலப்பக்கம் நம்மை போக விடாமல் நேரான வழியிலே தன்னுடைய கரத்தை பிடித்து நடத்துவார். ஆமென். நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார். ஆமென். உனக்கு ஆலோசனை கொடுத்து நான் உன்னை நடத்துகிற தேவன். ஆமென். தேவன் அவாந்தர வழி நமக்கு வழிகளை வைத்திருக்கிறார். ஆமென். அடுத்ததாக வறண்ட நிலங்களில் ஆறுகளை ஓட பண்ணுகிறார். அவரால் முடியும். வறண்ட நிலம், நிலம் செத்த நிலம், எந்த பசுமையும் இல்லை, எந்த ஈரழிப்பும் இல்லை, எந்த தண்ணீரும் இல்லை, குளமோ ஏரியோ ஆறோ இல்லாத இடம், தண்ணி வர்றதுக்கு சந்தர்ப்பமே இருக்காது. ஆனாலும் அப்படிப்பட்ட அவாந்தர நிலங்களிலும் அவாந்தர இடங்களிலும் ஆறுகளை அவரால் ஓட பண்ண முடியும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் வறட்சி, அவாந்தரம் போல நீரூட்டு இல்லாத, பசுமை இல்லாத, ஈரழிப்பு இல்லாத கடினமான வறண்ட வாழ்க்கையாக இருக்கும். நமக்கு ஒரு சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. ஆனாலும் அந்த நேரங்களிலும் அப்படிப்பட்ட இருதயங்களுக்குள்ள பசுமையான நீரூட்ட போன்ற சமாதானத்தை அவரால் நதியை போல கட்டளையிட முடியும். ஆமென். உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ நதிகளை புறப்பட வைக்க அவரால் முடியும். ஆமென். உங்களை சந்தோஷமாக மாற்ற அவரால் முடியும். ஆமென். அதான் வறட்சியான இடங்களிலும் தண்ணீரை அவரால் கொண்டு வர முடியும். காற்றையும் நீங்க காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். தண்ணீரை பார்க்க வேண்டுமென்றா நிலத்துல காற்று வீச வேண்டும், மேகம் கறக்க வேண்டும், மழை பெய்ய வேண்டும். நிலம் ஈரமாக இருக்கும், தண்ணீராக மாறும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வயல்வெளிகள் தண்ணீரால் நிரப்பப்படும். இதை ஆனால செய்ய முடியுமென்றா நம்முடைய தேவன் ஒருவரால் தான் செய்ய முடியும். ஆமென். அற்புதங்கள் அவரால் தான் ஆகும். மனிதனால அப்படிப்பட்ட வறட்சியான இடங்களில் தண்ணீரை கொண்டு வர முடியாது. அவன் வேணுமென்றா தண்ணீரை ஏதாவது அள்ளி கொண்டு வந்து நிரப்பினா ஒழிய, அதாவது பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அந்த இடங்களில் ஊற்றினா ஒழிய அது நிரம்பாது. ஆனால் கஷ்டப்படாமலே, மழையை காணாமலே தேவனால அற்புத விதமாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆமென். நீங்கள் டாக்டரை பார்க்காமலே தேவனால சுகத்தை நம்முடைய சரீரத்துக்குள்ள கொண்டு வர முடியும். ஆமென். நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் சில வேளைகள்
இல்லை, போகிறது தப்பல்ல. ஆனால் தேவனை நாம் விசுவாசிப்போமாக இருந்தால், நம்புவோமாக இருந்தால் அதற்கு அவசியமே இல்லை. தேவன் அந்த வனாந்தரமான அந்த வியாதியை நீரூட்டாக சுகமாக மாற்றி விடுவார். ஆமென். உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வராமலே, பக்க விளைவு வராமலே தேவன் சுகத்தை கொடுப்பார். சில வேளையில நாம் பிரயாசப்பட்டு, சில வேளையில நாம் நமக்கு சுகத்துக்காக உலக வழிபாடுகளை நோக்கி போய் நம்மை சுகம் படுத்துகிறதற்காக முயற்சி பண்ணி சில பக்க விளைவுகள், சில சைட் எஃபெக்டுகள் நம்முடைய சரீரத்தை தாக்குறதாக இருக்கிறது. அது நம்முடைய பிரயாசம். ஆனால் தேவனாலே அப்படி பக்க விளைவுகள் இல்லாமலே நம்மை சுகப்படுத்த முடியும், நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அதான் காற்றும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, அவாந்தரமான வழி, வறண்ட நிலம். ஆனாலும் வறண்ட நிலம் எப்படி இருக்குமாம்? நீரூற்றாக இருக்கும் என்று சொன்னார். ஆமென். எதை எப்படி ஆகும்? வறண்ட நிலம், மழை இல்லை, காற்று இல்லை, தண்ணீர் இல்லை, எப்படி அது நீரூற்றாக மாறும்? அதை அவர் கொண்டு வருகிறார். ஆமென். அது வானத்திலே இருந்து வருகிறது. ஆமென். அது அவருடைய அற்புதம் நமக்கு கொடுக்கிறார். தன்னுடைய மகிமையினாலே அதை செய்கிறார், அவருடைய அன்பினாலே அதை செய்கிறார். ஆமென். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், புதிதாக மாற்றுகிறார். ஒரு விசை வெயில் நேரத்தில் ஒரு பெண்ணை சந்திக்க ஆண்டவர் போய் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அவளுக்கு 5 புருஷன் இருந்தார்கள். ஒன்றை விட்டு அவருடைய வாழ்க்கையில் யாரை நம்புவதென்று தெரியாது. எல்லோரும் அவளை கைவிட்டு, எல்லோராலும் அவள் உதாசீனப்படுத்தப்பட்டு, எல்லோராலும் ஏமாற்றப்பட்ட ஒரு பெண். ஆனால் பகல் உச்சி வெயில்ல அவளை சந்திக்க போகிறார். ஆண்டவர் அப்படித்தான் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு அவர் பிரயாசப்பட்டு, வெயில் மழைன்னு பார்க்க மாட்டார், போய் வாழ்க்கையை மாற்றி விடுவார். ஆமென். வாழ்க்கையை மாற்றி விடுவார். அந்த சகோதரியுடைய வாழ்க்கையை போய் அவளுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி, இதுதான் உன்னுடைய பிரச்சனை, இதுதான் உனக்கு நடந்தது, இப்பொழுது நீ என்ன நம்பு, நான் சொல்லுகிறவர்களை விசுவாசி, உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை புதிதாக மாற்றிவிட்டார். ஆமென். அதே போல 38 ஆண்டுகளாக ஒரு மனுஷன் குளத்தடியில படுத்திருக்கிறார். யாராவது உதவி செய்வார்கள், எனக்கு சுகமாகிறதுக்கு என்னை கூட்டிக் கொண்டு போவார்கள் என்று எதிர்பார்த்து 38 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தடியில் ஒரு மனுஷன் படுத்திருக்கிறார். எப்படியாவது நான் சுகமடைந்து விட வேண்டும், எப்படியாவது என்னுடைய வாழ்க்கை புதிதாக மாறிவிட வேண்டும், நான் வாழ வேண்டும், மற்றவர்களைப் போல நடக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும் என்கிற ஆவலோடு கூட, பல ஆசைகளோடு கூட 38 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கை கடந்து போகிறது. யாரும் கண்டுகொள்வார் இல்லை, யாரும் அவனுக்கு உதவி செய்வார் இல்லை. ஆனால் இதோ சகலதையும் புதிதாக்குறேன் என்று சொன்னா ஆண்டவர் அந்த மனுஷனை தேடி போகிறார். ஆமென். போய் நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டு உன் படைக்கு எடுத்துக்கொண்டு போன்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவன் சுகமானான், படைக்கு எடுத்துக்கொண்டு போனான். ஆமென். தேவனால வறண்ட வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாக மாற்ற முடியும். ஆமென். ஒரு நாள் 2 நாளா 38 ஆண்டுகள் நானும் நீங்களும் ஒரு நாள் 2 நாள் கஷ்டத்தை நாங்கள் சகிக்க மாட்டோம். 1 மாசம் 2 மாசம் சில கஷ்டங்களை, உபத்திரவங்களை, வேதனைகளை சகிக்கவே மாட்டோம். சில பாடுகள் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இந்த மனிதன் 38 ஆண்டு பாடுகளை சகித்து தற்கொலைக்கு நேராக அவன் போகவில்லை. ஆனா இந்த இன்றைக்கு இருக்கிற உலகம் நமக்கு எதிர்பார்க்கிறது கிடைக்காவிடில் உடனே இப்போ உள்ள பிள்ளைகள் தற்கொலை செய்து விடுகிறார்கள். அவன் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையே, ஏமாற்றப்பட்டு போய்விட்டேனே என்று மனதில் அவர்கள் ஏமாற்றம் அடைந்து, மன அழுத்தம் அடைந்து, அவர்கள் உயிரோடு இருக்க விருப்பம் இல்லாமல் தற்கொலைக்கு நேராக போகிறார். ஆனால் இந்த மனுஷனை பார்த்தா 38 ஆண்டுகளாக வெயிட் பண்ணுறார். தேவன் அந்த காத்திருப்பை கவனிக்கிறார். ஆமென். எந்த ஒரு மனிதனும்
அவன் தேவனை அறியாமபடிலும் அவன் படுகிற கஷ்டத்தை கர்த்தர் காணுகிறார். அவனுக்கு நேராக ஒரு உதவியை அனுப்புகிறார். அவன் அந்த உதவியை தேவன் தான் அனுப்பினார் என்று விசுவாசித்தால் சுகமடைவான். அவனோட வாழ்க்கையில மாற்றம் வரும்.